கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். கோவில்கள் என்பது ஒரு ஊரினுடைய வாழ்வாதாரம். இந்த கோவிலை சுற்றி நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு கோவில் நன்றாக இருந்ததென்றால் அந்த ஊர் நன்றாக இருக்கும். இதிலே ஜாதி மத பேதமே கிடையாது, எல்லோருமே நன்றாக இருப்பார்கள். ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருந்தால் அந்த ஊர் நன்றாக இருக்கும். எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் பல கடைகளை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ கிறிஸ்தவ பெருமக்கள் கடைகளை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கோவில் என்பது இந்துக்களுக்கானது மட்டுமல்ல. இந்த கோவில் மூலம் எல்லா தரப்பு மக்களுமே பயன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் 100% அல்ல 200% உண்மை. நாமே வேண்டாம் என்றாலும் கோவில் என்பது நம்மோடு ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புடையதான் இருக்கும். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என சொன்னார்கள். கோவில் இருக்கின்ற ஊரிலே இருந்தால் நாம் நிச்சயமாக வளர்வோம் என்பது ஐதீகம். அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் என்றவுடன் நமக்கு என்ன நினைவு வருகின்றது? பெரிய கோவில் நினைவு வருகின்றது. மதுரை எம்பதி என்றவுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும், திருப்பரங்குன்றம் கோவிலும், அழகர் கோவிலும், இப்படி இவைதான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இவற்றை ஆண்ட எத்தனையோ மன்னர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ மன்னர்கள் நிறைய இந்த ஆலயங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெயரோ அவர்களுடைய சந்ததியை பற்றியோ நமக்கு நினைவு வருகின்றதா? கோவில் தான் நினைவுக்கு வருகின்றது. அந்த காலத்து மன்னர்கள் தங்களை அடக்கப்படுத்தி கொண்டு ஆலயங்களுக்கு நிறைய செய்தார்கள். மக்களுக்காக, மக்கள் நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஆலயங்களை நிர்மாணித்து ஆலயங்களுக்கான அத்துணை வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். அதன் மூலம் ஊர் வளர்ந்தது, நாடு வளர்ந்தது. ஆகவே இந்த கோவில் என்பது ஏதோ வெறும் பக்திக்காக மட்டும் உள்ள ஒரு விஷயம் அல்ல. பக்தி சாராமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கான ஜீவாதாரங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது கோவில். ஆகவே தமிழ்நாட்டிலே பார்த்தீர்களானால் எத்தனையோ ஆலயங்கள், கிட்டத்தட்ட அறநிலைத்துறையிலேயே 36,500 கோவில்களுக்கு மேல் இருப்பதாக சொல்கின்றார்கள். இன்னும் முழுவதுமாக கணக்கெடுத்து பார்த்தால் இன்னும் எத்தனையோ கோவில்கள் இருக்கும் தமிழகத்திலே. இந்த ஆலயங்கள் தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில ஆலயங்கள் க்ஷீணப்பட்டு போயிருக்கின்றது, இடிபாடுகளோடு இருக்கின்றது.